நாடக காதலை பற்றி பேசிய ஒரு அரசியல் கட்சி இப்பொழுது நாடக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். தந்தையர் தினத்தை நாம் கொண்டாடுகிற இந்த நேரத்திலே அவரிடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் ஐயாட்ட அப்படின்னு மேடையில பேசுவாராம். தைலாபுரத்தில் போய் பேசவே மாட்டாராம். மாநில அரசுக்கு எதுலாம் அதிகாரம் இல்லையோ, நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசு கிடையாது. இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? ஏன் நீட்டை நீங்க ரத்து செய்யல, ஏன் செய்யல, திமுக ஏன் செய்யல அப்படின்னு கேட்பாங்க. மாநில அரசு ஒரு கல்விக் கொள்கையை அறிவிக்கிறது, அது ஒரு குப்பை. இருமொழி கொள்கை நம்மளது, தமிழ் வழியிலே தான் கற்றுக்கொள்ள வேண்டாம். நீ தமிழ் வழியிலேயே படிச்சு டாக்டரான? அன்புமணி ராமதாஸ் தமிழ் வழியிலேயே படிச்ச டாக்டரானது. நான் தான் நிறுவனர். இப்போ இதில் என்ன காமெடினா, தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும், தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். எது உண்மையான பாமகன்னு கேட்டா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட கட்சியா இருக்கு. பிசிகா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நாம் தமிழர் கட்சி கூட அங்கீகரிக்கப்பட்டது. பாமகவுக்கு அங்கீகாரம் கிடையாது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னைக்கு கட்சி சொந்த காசுல சூனியம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க கட்சி. இப்போ பணத்தை இங்கே கொடுங்கப்பா, தைலாபுரத்துக்கு கொடுங்கப்பான்னு இவர் சொல்றாரு. நான் தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்கேன் பனையூரில், அங்கே வாங்கங்கிறார். இவ்வளவுதான் சமூக நீதி கொள்கை. காடுவெட்டி குரு இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கட்சியை ஓரளவுக்காவது காப்பாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு ராமதாஸ். அதனால தானே காடுவெட்டி குரு இல்லாமல் பண்ணிட்டாங்க. இருந்திருந்தா கட்சியை காப்பாற்றிடக்கூடாதுல்ல. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பாமக யுத்த களத்தில் நிற்கும்னு பார்த்தா பாமகக்குள்ளேயே யுத்த களம் போய்கிட்டு இருக்குது. இது பார்க்கறதுக்கு என்ன இறுதி யுத்த களமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய முரண்பாடு என்பது தற்காலிகமானது. நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதை போல தந்தை மகன் மீண்டும் அந்த உறவு ஒன்று கூடி விடுவார்கள். அதிலே நம்ம குழப்பம் அடைவதற்கு ஒன்றுமே கிடையாது, சரியாகிவிடும் என்று தான் பல பேர் நம்பிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் உண்மை என்னவாக போய் கொண்டிருக்கிறதுனா, நீ பெரியவனா நான் பெரியவனா என்பதை என்னையா பேசிக்கிட்டே இருக்கிய, அடித்து விளையாடுங்க அப்படின்னு வடிவேல் ஜோக்கில் சொல்கிறது மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அடித்து விளையாண்டாங்க ரெண்டு பேருமே. தனித்தனியாக பூம்புகாரில் நான் மாநாடு போடுகிறேன், நான் தனியாக பொதுக்குழு கூட்டுறேன் மாமல்லபுரத்தில் என்று சொல்வதன் வழியாக பல பரீட்சையை நிரூபிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அன்புமணி டெல்லிக்கு போய் தேர்தல் ஆணையத்தில் போய் நான் தான் ஒரிஜினல் பாமக, அவர் கிடையாது, அவர் டூப்ளிகேட்டு, அவர் கட்சியை உருவாக்கினதாக போய் சொல்லிட்டுறாரு என்கிற லெவலுக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, மாமல்லபுரம் பொதுக்குழுவில் ஒரு காலி நாற்காலியை போட்டு இது நிறுவனர் வர வேண்டியது, அவருக்கு பல முறை நாங்கள் அழைப்பு விடுத்தோம், அது 40 முறை கூப்பிட்டோம், எண்ணிக்கையெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும், நாங்கள் 40 முறை கூப்பிட்டோம் வரமாட்டேன்ட்டார் என்று ஒரு நாடகத்தை ஆடுறாங்க. நாடக காதலை பற்றி பேசிய ஒரு அரசியல் கட்சி இப்பொழுது நாடக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உயிரோட ராமதாஸ் இருக்கும்போதே அவரை நினைவு சின்னமாக மாற்றுவதுனா என்ன இருக்கு? இதுதான் ஷாஜகான் உட்கார்ந்த மயிலாசனம் என்று சொல்வதை போல, சிம்மாசனம் என்று சொல்வதை போல, அவர் இருக்கார்ல தைலாபுரத்தில், அவருக்கு ஒரு சேரை போட்டு அவர் இங்கே தான் வருவார். இந்த ட்ராமாலாம் மக்கள் எவ்வளோ பார்த்துட்டாங்க. எத்தனையோ முரண்பாடுகளை அரசியலில் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த முரண்பாட்டில் ஒரு நாகரிக எல்லை இருக்கும், இதில் நாகரிக எல்லையே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பல பேர் சொல்கிறாங்க, ராமதாஸ் தாங்க ரொம்ப ஓப்பனாக திட்டார், அவனுக்கு அறிவு கிடையாது, தற்கொலை, அரசியல் தெரியாதவன் அப்படிலாம் பேசிட்டாரு, எனக்கு துரோகம் செஞ்சுட்டேன், நான் தலை மூடிக்கிட்டேன் அப்படிலாம் பேசுகிறாரு. அன்புமணியை பற்றிறாங்க எவ்வளோ பண்பாளர் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஆனால் அன்புமணி எவ்வளோ பண்பாளர்னா, அவருக்கு சுகர் இருக்கு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு, ப்ரெஷர் இருக்கு அவருக்கு, அவர் குழந்தையா மாறிட்டார் அப்படின்னா என்ன, நினைவு தப்பிடுச்சு அவருக்கு, புத்தி சுவாதீனம் பத்தாமல் இருக்காரு. இவ்வளோ மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீ யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட போறிய, எனக்கு இந்த இடத்துல அரிக்குது அப்படின்னா அது ஊராக அந்த டாக்டர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் யார் தெரியுங்களா, இந்த இடத்துல அவருக்கு அரிக்குமா டெய்லி அப்படின்னு சொல்லுவாரா? மெடிக்கல் அது பிரசவம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கணவன் அனுமதிக்கப்படாத இடங்களில் டாக்டர் போகிறானா இல்லையா, டாக்டர் நிற்கிறாரா இல்லையா? அப்போ எந்த அளவிற்கு உடலை நீங்கள் உடலினுடைய ஒரு ரகசியமான சிகிச்சையில் இருந்து எல்லா விஷயங்களையுமே பகிரங்கமாக ஒருத்தர்கிட்ட மறைக்கக்கூடாத விஷயம் சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போய் நமக்கு என்ன நோய் இருக்குது என்ன செய்யுதுன்னு மறைக்கக்கூடாது.
வக்கீலுக்கும் சொல்லுவாங்க, என்னை காப்பாற்றணும் இல்லாட்டா போட்டு விட்ருவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மருத்துவராக பணிபுரியக்கூடியவங்க இவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பொது வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு 87 வயசாச்சு, நம்பி போனேன்னா பாதி வெளியில் ஏதாவது ஆகி போச்சுன்னு வச்சுக்க, அவரை நம்பி போன ஆதரவாளர் கூட என்கிட்ட தான் வரணும் என்று சொல்லுகிற மிரட்டல் துணி இருக்கா இல்லையா? மறைமுக மிரட்டல் இருக்குது அதுக்குள்ள. அதனால் இதில் நாகரிக எல்லை பேணப்படவே இல்லை. தந்தையர் தினத்தை நாம் கொண்டாடுகிற இந்த நேரத்திலே அவரிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் ஐயாட்ட அப்படின்னு மேடையில் பேசுவாராம். தைலாபுரத்தில் போய் பேசவே மாட்டாராம். அவர் எப்படி ஒரு பண்புடைய மகனாக அவர் இருக்கிறார். ரொம்ப பண்பாடல் அவர். மேடை டயலாக்லாம் செம்மையாக பேசுகிறாரு. அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு, அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணுங்க அப்படின்னாங்கல்ல முதல்ல. எங்கே மாமல்லபுரத்தில் ஏற்கனவே நடந்தப்போ எல்லாம் ஜிபே பண்ணுங்கன்னு அன்புமணி சொன்னார்ல, பூம்புகாரிலையும் அதே தான் சொல்கிறாங்க. ஒரு எல்லா நிதியும் அங்கேயே கொண்டு போயிட்டாங்க. எது அன்புமணிகிட்ட அந்த பாமக எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஐயா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, கட்சிக்கு நிதி கொடுங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபாயாவது கொடுங்க, ஜிபே பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிபே விஷயம்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதுலேலாம் கருத்து முரண்பாடு யாருக்குமே கிடையாது. 10.5 இடஒதுக்கீட்டை இந்த சமூகத்துக்கு பெற்று தருவோம். நான் என்ன கேட்குறேன், இது வன்னியர்கள் மட்டுமே வாழுகிற நாடா? ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அனைவருக்குமாக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பின்னாடி யார் யார் பின்தங்கியவர்கள், யார் யார் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், யார் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் என்பதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, அதுக்கு பின்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அப்புறம்தான் இதை ஒழுங்கு செய்ய முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் சிறப்பாக நீங்கள் இடஒதுக்கீட்டை வழங்குனீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் அது தடையாகி முட்டுச்சந்திரன் நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கொடுத்த 10.5 பாதாளத்தில் போய் நின்றுக்கிருச்சு. அதுவாக போய் லாக் ஆயிடுச்சு முட்டுச்சந்திரன். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை பார்த்து, மோடி அரசை பார்த்து, விரைவாக நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் அதையும் ஏன் முடிச்சு போடுறீங்க, வேகமாக எடுங்க அப்படின்னு அங்கே வலியுறுத்தாமல் மாநில அரசிட்ட போய் நீங்கள் எடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் பந்தி பரிமாறுற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வீஸ் பண்ணுறவங்கல்ல, ஒருத்தன் இலை மட்டுமே போட்டுக்கிட்டே போகிறேன், ஒருத்தன் தண்ணி மட்டுமே தெளிச்சுட்டே போகிறேன், இன்னொருத்தன் சோறு மட்டுமே போட்டுக்கிட்டே போவேன் இல்லையா? இப்போ மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் என்னென்னா, இலை மட்டும்தான் போட முடியும். எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கலாம், சோறு போட முடியாது. இப்போ மாநில அரசை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இலையை மட்டும் போடுங்க, இலையை மட்டும் போட்டு உட்காந்து இருந்து என்ன பண்ணுறது? செயல் திட்டமாக அது மாற வேண்டாமா? மாறினா தானே அது நடைமுறைக்கு வர முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? நெய்வேலியில் போயிட்டு அந்த நிலக்கரி இதில் போய் அந்த இதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த இடத்த மக்களுக்கு மக்கள் ஏற்கனவே விற்றுருக்காங்க என்எல்சிக்கு, அது சும்மா கிடக்குது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணிக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. காசை வாங்கிட்டாங்க போகிறான். 10 ஆண்டுக்கு முன்னாடியே 10 ஆண்டுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. திரும்ப விவசாயம் பண்ண நிலத்தை திரும்ப கொடுங்கடான்னா எவ்வளோ பெரிய அநீதி நடக்கிறது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு பக்கத்தில் தகராறு இருக்குது, 4 அடியை எடுத்துக்கிட்டேன், சந்தை எடுத்துக்கிட்டேன், என் இடத்த கூட உடைச்சிட்டேன் அப்படின்னாலே அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். அவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்ட இடத்த இடிக்கணும்னு ஒருத்தர் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறான்னு வச்சுங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷன் வச்சு தான் அதை ஜேசிபி வச்சோ அல்லது ஏதோ ஒன்று வச்சோ இடிப்பாங்க. தனியார் சொத்துக்கு, தனிநபருடைய சொத்துக்களாக இருந்தால் கூட, ஒரு கடை கட்டி விட்டீங்கன்னா கூட, வீடு கட்டிங்கன்னா கூட காவல்துறையினுடைய பாதுகாப்பில் தானே வரும். இப்போ நீங்கள் என்எல்சிக்கு சொந்தமான இடத்துலேருந்து நீங்கள் அதை அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், அதை எடுக்கணும் அப்படின்னா போலீஸ் வரும்ல. உடனே தமிழ்நாடு அரசு போலீஸ் அனுப்பிடுச்சு, விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய காமெடி. அப்போ மத்திய அரசாங்கத்தை நோக்கி பேச வேண்டிய விஷயங்களை பூராமே மாநில அரசை நோக்கி பேசுவாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கத்தை நோக்கி பேச முடியாது, அவங்க நிலமை அப்படி இருக்குது. ஏன்னா அவங்க தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கிய முறைகேடு வழக்கு இருக்குது அவர் மேலே. அவர் போய் சிறைக்கு போக முடியாது. ஆராசா மாதிரி கனிமொழி மாதிரி வழக்கை சந்தித்து வென்று வருவதற்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் பார்க்குறாரு. அதனால் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருடைய அரசியலுக்கு எதிர் அரசியலுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. மாநில அரசுக்கு எதுலாம் அதிகாரம் இல்லையோ,
நீட் தேர்வை வந்து ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசு கிடையாது. இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, ஏன் நீட்டை நீங்கள் ரத்து செய்யலை, ஏன் செய்யலை, திமுக ஏன் செய்யலை அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு கூட ஒரு விவாதத்தில் இதே மாதிரி ஒருத்தர் ஆவேசமாக கேட்டார். நான் ரொம்ப கூலாக பதில் சொன்னேன். கோழி தான் என் முட்டை போடும், சேவை எப்படி என் முட்டை போடும்? கோழிக்கு தானே முட்டை போடுறதுக்கான அதிக உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதுதானே முட்டை போட முடியும். சேவட்டை போய் ஏன் முட்டை போடலன்னு கேட்டேன். யாருடைய அதிகார எல்லையில் இருக்குது? இப்போ நீ வந்து பசுமாட்டில் வந்து பால் கறக்குறான், ஒரு மாறுதலுக்காக காளை மாட்டில் கொம்பில் கறக்க முடியுமா? காளை மாட்டில் கொம்பில் கறக்க முடியுமா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் காளை மாட்டில் வந்து ஏன் பால் பிச்சாம இருக்கேன்னு கேட்குறான். எல்லாத்துக்கும் ஒரு ஏடா கூடமான விஷயம். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டால்தான் வந்து நிதி தருவோம், 2500 கோடி தர வேண்டியதை தருவோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுதில்ல, அதை கொடுக்கணும்னு பேசுறதுக்கு பதிலாக மாநில அரசு ஒரு கல்விக் கொள்கையை அறிவிக்கிறது. அந்த கல்விக் கொள்கையில் அது ஒரு குப்பை. இருமொழி கொள்கை நம்மளது. தமிழ் வழியிலே தான் கற்றுக்கொள்ள வேண்டாம். நீ தமிழ் வழியிலேயே படித்து டாக்டரானா? அன்புமணி ராமதாஸ் வந்து தமிழ் வழியிலேயே படித்தா டாக்டரானாரு? என்னென்ன காமெடி பண்ணும். படிக்க வைக்கிறது பூரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சுருவாங்க. படிக்க வச்சுட்டு நம்மளை பார்த்து மாடு மேய்க்க வர்றீங்களா, பனைமரம் ஏறலாமான்னு ஒருத்தன் கேட்குறான். போகிறது வெளிநாட்டு கார், இசூசு காரில் போகிறாப்புல இருந்தாலும். அந்த மாதிரி சொகுசு வண்டியில் போய்கிட்டு நம்மளை பார்த்து பனைமரம் மறுபடியும் ஏறலாமா? நீ படிக்கட்டு வச்சு ஏறுற, அதனால் நீ தவறி விழுக வாய்ப்பு இல்லை. பல பேர் விழுந்திருக்கானே, கடந்த கால வரலாறு ஒன்று இருக்கேன். பனைமரம் ஏறினவன் பூராமே படித்து அடுத்த கட்டத்துக்கு போய் சிவநாடார் மாதிரி தொழிலதிபர் ஆகிட்டான். பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். மறுபடியும் போய் சிவநாடாரை கூட்டிகிட்டு போய் பனைமரம் ஏற வைக்க முடியுமா? நம்ம ரிவர்ஸில் போக முடியுமா? நதி முன்னோக்கி தானே நகரம். ரிவர்ஸ் கியரை போட்டு தண்ணி அப்புறம் இந்த பக்கம் விட முடியுமா? இவங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஏடா குணமாக. ஒரு முல்லாவோட நகைச்சுவை ஒன்று. முல்லாவுடைய மனைவி ஒரு முறை தொலைஞ்சு போயிடுவாங்க. அப்போ தேடுறதுக்காக முல்லா வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். முல்லா என்ன பண்ணுவார்னா, தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போய் தானே தேடுவாங்க. காணா போனால் வெள்ளம் அடிச்சுட்டு போனால் எதிர்பக்கமாக போய் தேடினார் முல்லா. ஏன்னு கேட்டாங்க முல்லாட்ட. என்ன முல்லா இந்த பக்கம் போய் தேடுறாங்க? என் பொண்டாட்டி ஏடா குணம் பிடிச்சவ, தண்ணி போகிற பக்கத்தில் போக மாட்டாங்க, தகராறு பிடிச்சவன். அது மாதிரியே இவங்க அரசியல் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஏட்டிக்கு போட்டியான அரசியல். அதனால் அன்புமணியா ராமதாசான்னு மண்ணு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் தான் நிறுவனர். இப்போ இதில் என்ன காமெடினா, இதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும், தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும், எது உண்மையான பாமகன்னு கேட்டால், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட கட்சியாக இருக்கு. இப்போ 10 கட்சிகள். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்தா பரவாயில்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, டியூஷன் சென்டரில் என்ன கொடுப்பாங்க? இது வெளியேற்றப்பட்டதாக இருக்குது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட கட்சி. இப்போ விசிகா வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. நாம் தமிழர் கட்சி கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. பாமகவுக்கு அங்கீகாரம் கிடையாது. அவர்கள் கடந்த காலங்களில் 5.4 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்றைக்கி கட்சி வந்து சொந்த காசில் சூன்யம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க கட்சி. அது இனி தேராது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து 2 பேருக்குள்ளே பந்தயம். நாடாளுமன்ற தேர்தலில் இவர் வந்து அதிமுக அணியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் போய் பாஜக அணிக்கு போயிட்டார். 2 பக்கமே பணம் வாங்கிட்டதா நம்ப தகுந்த வட்டாரங்கள் தகவல் சொல்லுது. இப்போ வந்து பணத்தை வந்து இங்கே கொடுங்கப்பா, தைலாபுரத்துக்கு கொண்டு கொடுங்கப்பான்னு இவர் சொல்கிறாரு. நான் தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்கேன் பனையூரில், அங்கே வாங்கங்கிறாரு. இவ்வளவு தான் சமூக நீதி கொள்கை. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. உண்மையாகவே இவர் சமூக நீதி கோட்பாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், வன்னியர் சங்கத்தை வந்து கட்டமைத்தவர்கள், பல காலம் வந்து அதற்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை தியாகம் செய்தவர்கள், வயதை தியாகம் செய்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அங்கீகாரத்தை இப்போ இவங்க 2 பேருமே குரங்கு வந்து அப்பத்துக்கு அடித்து கொண்டது மாதிரி ஆகிப்போச்சு பாமக. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? வழக்கு தான், கொள்கையெல்லாம் கிடையாது. ஏன்னா பாஜகவுக்கே கொள்கை கிடையாது. பாஜக ஆதரிக்கிறவர்கள்ட்ட என்ன கொள்கை இருக்க முடியும்? நான் அதை சொன்னேன்ல, ஏற்கனவே வழக்கு இருக்கிறது அவர் மேலே. அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் கல்லூரிகளுக்கு, மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் பல முறைகேடுகள், பல கோடி அடிச்சிட்டாருன்னு ஏற்கனவே புகார் இருக்குது. இது சிபிஐ உடைய வழக்கில் இருக்குது. சிறைக்கு போக விருப்பம் இல்லாத பாஜக ஆதரிப்பதற்கு காரணம்.
ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்றாரு என்னன்னா, கலைஞர் என்னுடைய நண்பர், அவர் வந்து எங்க 20% வன்னியர்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் தான் என்ன சொன்னாருன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கோட்டையில போய் சந்திக்கணுமா, எனக்கு அது அவமானம் அப்படின்னு இவர் தான் சொன்னாரு. ஆனா திடீர்னு கலைஞருக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அது காரணம் என்ன? இல்லை, அது சாதி திமிரு. பல கூட்டங்களில் ராமதாஸ் பேசும்போது உங்ககிட்ட போய் நான் நிற்கணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் பெரிய ஆதிக்க சாதிப்பா, நீலாம் என்னப்பா பெரிய ஜாதியில் பிறந்திருக்க. அது வந்து பிறப்பின் அடிப்படையில் திமிரா பேசுனது. இப்போ சொந்த வீட்டுக்குள்ளேயே அவருக்கு சூனியம் வச்சதுக்கு பின்னாடி இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு, அங்கீகரிப்பதற்கு ஒரு அணி தேவைப்படுகிறது. அந்த அணி வந்து அதிமுகவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சியாக திமுக தான் இருக்குது. ராமதாஸிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டுறதுல பெரிய கெட்டிக்காரர். அவருக்கு தெரியும் அடுத்து என்ன ஆட்சி வரப்போகுது, அது கணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அதனால் அவர் திமுக தான் ஜெயிக்கும், அதனால் நம்ம இவங்க கிடக்காங்க அப்படின்னு நினைக்கிறார். வெற்றி பெறுகிற அணியில் இடம் பெற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். காடுவெட்டி குரு இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கட்சியை ஓரளவுக்காவது காப்பாற்றிருந்துருக்கலாம் அப்படின்னு ராமதாஸ். அதனால தானே காடுவெட்டி குரு இல்லாமல் பண்ணிட்டாங்க. இருந்திருந்தால் கட்சியை காப்பாற்றிடக்கூடாதுல்ல. அது காரணமே கடைசி காலத்தில் அப்படிலாம் கிடையாது. கடைசி காலத்தில் அவருக்கு வந்து மருத்துவமனையில் அவர் இருந்தபோது அவருக்கு உரிய மேல் சிகிச்சைகள், உரிய சிகிச்சைகளுக்கு செலவழிக்க 2 பேருமே கைவிட்டுட்டாங்க. ஏன்னா காடுவெட்டி குருவுக்கும் அன்புமணிக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. காடுவெட்டி குருவை வந்து அன்புமணி யாரையுமே விரும்பலை. முகுந்தனையே விரும்பாதவர், அக்கா மகனையே விரும்பாதவர். நீ அக்கா மகனை தானே கொண்டு வர மாட்டேன்னு சொன்னேன், நான் அக்காவே மேடையில் ஏற்றுனேன் பார்த்தியான்னு சொல்லி காந்திமதியை வந்து மகளிர் மாநாட்டில் வந்து தீர்மானம் வாசிக்க விட்டார். அதனால் குடும்ப அரசியல்னால், குடும்பம்னா என்ன, அன்புமணி மட்டும்தான் குடும்பமா என்ன? காந்திமதியும் குடும்பம் தான். நீ என்னையா குடும்ப அரசியல் பண்ணுற? உன் மகளை கொண்டு வந்து நீ வந்து அரசியலில் கொண்டு போய் விடுவியா? மனைவியை கொண்டு போய், சௌமியாவை கொண்டு போய் நீ போட்டியிட விடுவியா? நான் பார் இந்த பக்கம் இறக்குறேன் என்ன ஒரு சொல்கிறாரு. அதனால் எல்லா பக்கமும், அதாவது ரெண்டுக்கு ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்தால் பரவாயில்ல. 2 பேருடைய அரசியலுமே எதுவுமே முற்போக்கு பிற்போக்குலாம் கிடையாது. 2 அரசியலுக்குமே ஒரே இலக்கு தான். என்கிட்ட தான் நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, எனக்கு தான் எல்லாம் வரணும் அப்படிங்கிறது தான். வேறு ஒன்றும் அதில் கொள்கை சண்டை இருப்பது மாதிரி தெரியல. ஆனால் காடுவெட்டி குரு அவர்களுடைய மரணத்துக்கு வந்து கைவிட்டது ராமதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் இல்லை, அன்புமணி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு தனியாக விசாரணை கமிஷன் போடணும். இப்போ யார் உண்மையான காரணம் அப்படின்ட்டு உண்மை அறியும் குழுவை அனுப்பி. இல்லை, அது பழி போடுற மாதிரி தானே இருக்குது அன்புமணி மேலே. ஒரு 2 பேருமே காரணம் தான். ஏன்னா 2 பேரும் அப்போ ஒன்றா தானே இருந்தாங்க, இப்போ தானே பிரிந்து செயல்படுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் 2 பேருமே ஒன்றா தான் இருந்தாங்க. காடுவெட்டி குரு குடும்பத்திட்ட கேட்டால் எல்லா 2 பேரையும் தான் சேத்தனை சொல்கிறாங்க. அவங்க யாரும் தனிப்பட்ட முறையில் ஐயா நல்ல ஒரு சின்னையாக தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படி யாரும் சொல்லலை. தன்னை தவிர்த்து விட்டு யாரும் அரசியலிலே வரக்கூடாது, தன்னை தவிர்த்து விட்டு யாரும் பிரகாசிக்கக்கூடாது. அதுக்காக தான் பண்ருட்டி வேல்முருகன் போன்ற சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கி இருக்கக்கூடிய வேல்முருகன் எல்லாம் பாமக விட்டு ஏன் வெளியேற்றுனாங்க? அவர் பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கார், போராட்டக்காரராக இருக்கார், கள செயல்பாட்டு மிக்கவராக இருக்கார். அவரை போன்றவர்கள் வந்து பாமகவின் அடுத்த கட்ட தலைவர்களாக வந்தால் தமிழ் தேசிய அரசியல், சமூக நீதி அரசியல்லாம் இந்த மாதிரி பட்டு போகாமல் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று இருப்பார். அதனால் அவரெல்லாம் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்கு மட்டும்தான் அது சொந்தம் என்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. பாமக அஸ்தமனத்தை நோக்கி நகருது அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? அஸ்தமனம் ஆயிடுச்சு, நகரெல்லாம் இல்லை, அஸ்தமனம் ஆயிடுச்சு. இந்த தேர்தலில் ரிசல்ட்டில் தெரிய வரும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.